Welcome to my channel, my subscribers, thank you. This video sponsored by EduCoast. EduCoast online classes, EduCoast medical coding, EduCoast digital marketing, EduCoast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. My சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். நல்லது, கெட்டது போன்ற விஷயங்களை காதால் கேட்கிறோம். அதிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள மறந்துவிடுகிறோம். பதறாத காரியம் சிதறாது. சில சமயங்களில் தண்டவாளங்களில் ரயில் தடம் புரள்வது போல தடம் மாறிவிடுகிறோம் நம் வாழ்க்கையில். அதற்கு காரணம் நமது சிந்தனையும் செயல்பாடுகளும் ஒருங்கே அமைவதில்லை என்பதாகும். எப்போதுமே அவசரகதியில் அள்ளி தெளித்து கோலமாய் நாமே நமது செயல்களுக்கு எதிரியாகி விடுவதே முதல் காரணம். எதிலும் அவசரம் தவிர்ப்பது நல்லது. ஏதோ ஒரு சிந்தனையை மனதில் ஏற்றிக்கொண்டு ஒரு காரியத்தில் இறங்கும்போது அதில் சொதப்பல் தான் வரத்தான் செய்யும். சிலர் தனது மகன், மகள் படிப்பு விஷயத்தில் கோட்டை விடுவது வழக்கம். அவர்கள் என்ன படிக்க வேண்டுமென நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தில் நாம் பலரிடம் கலந்து ஆலோசித்து செயல்படுவதே நல்லது. பலர் பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் நமது பிள்ளை, மனைவி இவர்களிடம் கலந்து பேசி நமது பொருளாதார நிலைக்கு ஏற்ப பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு படிக்க வைப்பதே சிறந்த வழியாகும். இந்த காலத்தில் 10th 12th காலேஜ் இப்படிதான் ஐடி கம்பெனி எதிர்பார்க்கிறது. இந்த விஷயத்தில் நாம் அவசரம் தவிர்ப்பது, நிதானம் கடைபிடிப்பதும் கலந்து ஆலோசிப்பதும் மிகவும் நல்லது. அதேபோல சேமித்த பணத்தில் பழைய வீடோ, கட்டி முடிக்கப்பட்ட வீடோ அல்லது மனை வாங்குவதோ போன்ற நிகழ்வுகளில் நமது வீட்டில் உள்ளவரிடம் கலந்து பேசி நன்கு விசாரித்து ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து இறுதி முடிவை நாம் எடுக்க வேண்டும். இதிலிருந்து பொருளாதார நிலை, வாரிசுகள், படிப்பு செலவு, பொருளாதார தொடர் செலவுகள் இவையெல்லாம் கையை மீறி போகும். சரிப்பட்டு வருமா என்று பல வகையிலும் சிந்தித்து ஒருவருக்கு ஒருவர் கலந்து பேசி அவசரப்படாமல் நிதானம் கடைபிடித்து செயல்பட வேண்டும். அதேபோல வாரிசுகளின் திருமணம் போன்ற நிலைப்பாட்டில் நாம் மிகவும் கவனமாக செயல்படுவதே சால சிறந்தது. வேறு எதில் அவசரம் காட்டினாலும் சரி செய்ய வாய்ப்புகள் ஏராளம். ஆனால் வாரிசுகளின் திருமண விஷயத்தில் நமக்கான சரியான நிதானமே அடுத்த வாஸ்துவாகும். நீங்கள் எது செய்ய வேண்டாம், நாங்களே பார்த்து கொள்வோம், பெண்ணை மட்டும் அழைத்து வந்தால் போதும், எல்லா செலவுகளையும் நாங்களே பார்த்து கொள்வோம் என பிள்ளை வீட்டார் சொல்வார்கள். இந்த விஷயத்தில் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்காக அனைவரையும் தவறாக கருத முடியாது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.